நம்மளோட குழந்தைங்கள இந்த YouTube, Instagram அந்த மாரி ஆப்ல நம்ம அந்த ஃபேஸ் காமிக்கிறதுனால, கண்ணு படுறதா நெறைய பேர் நெனைக்கிறாங்க. உண்மையாவே சொல்லப்போனா அவங்க கண்லாம் பெரிய கண்ணே கிடையாதுங்க. ஸோ நம்ம பக்கத்துல இருக்கவங்க, நம்ம ரிலேட்டிவ் அவங்க கண்ணு தாங்க பெரிய கண்ணா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குழந்தை பொறந்திருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை கருப்பா இருக்கா, சிகப்பா இருக்கா அதெல்லாம் பார்க்காம, அந்த குழந்தை ஒல்லியா இருக்கா, குண்டா இருக்கா அதெல்லாம் பார்க்காம, எந்த குழந்தையா இருந்தாலும் நம்மளோட குழந்தை மாரி நெனைச்சு, அந்த குழந்தை நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீங்க மனசார நெனைக்கணுங்க. அதுதான் நல்ல எண்ணம். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தைன்னு கூட பார்க்காம, அது ஒரு பச்சை மண்ணுன்னு கூட பார்க்காம, இந்த குழந்தை இப்படி இருக்கு, அந்த குழந்தை அப்படி இருக்கு. அந்த மாரிலாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு பூமர் ஆன்டீஸ் உங்களுக்கு தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தம்பி பிறக்கும்போதே 3.120 கேஜி இருந்தான். ஸோ அது அப்படியே கன்டின்யூ ஆகணும் ஆக்சுவலி. ஸோ 1 மந்த்துக்கு 1 கேஜி அப்படின்னா கூட தம்பி இப்போ ரீசென்ட்டா 6தா இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 5த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலுமே அவன் ஆல்மோஸ்ட் 8 கேஜிஸ் கிட்ட இருக்கணும். ஸோ கம்மியா தான் இருக்கான். ஸோ தம்பிய பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாருமே அவன் குண்டா இருக்கிறான் அந்த மாரி நினைக்கிறாங்க. ஸோ தம்பிக்கு தடுப்பூசி போட்டு இன்னையோட 3 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இது தடுப்பூசி போட்ட அன்னைக்கு எடுத்த வீடியோ. தம்பி ரொம்பவே ஆக்டிவா தான் இருந்தான் அன்னைக்கு. ஸோ அடுத்து ஒரு 3 டேஸ் இனி வரைக்குமே தம்பி இன்னைக்கு ரொம்பவே அழுதுட்டே இருந்தாங்க. ஸோ அதனால பார்க்குறவங்க இவன் தாங்க மாட்டேங்கிறான், ஆள் மட்டும் பெருசா இருக்கான் அப்படின்ற மாரி ஒரு மாரி பேசினாங்க. ஆனா என் பிள்ளை என் கண்ணுக்கு அப்படி ஒண்ணும் பெருசா தெரியலைங்க. இத விட குண்டான குழந்தைங்க நான் பார்த்துருக்கேன். ஆனா பிள்ளை குண்டா இருக்க மாரி தெரியவே இல்ல. என் கண்ணுக்கு அவன் ரொம்பவே கரெக்ட்டா இருக்க மாரி தான் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் எடுப்பேன். ஸோ மேபி அதனால அப்படி தெரியலாம். உங்களுக்கு அப்படி தெரியலாம். ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி இப்ப பாருங்க. அதெல்லாம் தம்பி கரெக்ட்டா தான் எடுப்பான். ஸோ இப்ப தம்பிக்கு அது ஹெல்த் இஷ்யூ வரப்போகுது அப்படின்னா, அது சரி பண்ண நீங்க ஏதாவது காசு தர போறீங்களா? இல்ல என் புள்ள ஒல்லியா இருந்தா நீங்க காசு குடுத்து அவனுக்கு ஏதாவது வாங்கி குடுன்னு சொல்ல போறீங்களா? ஸோ தேவையில்லாம எதுக்கு இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லைங்க. என் பையனுக்காக நான் யார வேணாலும் எதிர்த்து பேச தயாரா இருக்கேன். இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன ஆர்குமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா அது பெரிய சண்டையா முடியும் அப்படின்றதுக்காக சண்டை வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் எல்லா விஷயமே பொறுத்து அமைதியா போயிட்டு இருக்கேன். தடுப்பூசி போட்டா என் குழந்தை மட்டும் இல்லைங்க. எந்த குழந்தையுமே வலிய தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு ஏஜ் ஆகுது நம்மளே தாங்குவோம் அந்த மாதிரி ஊசியெல்லாம். கண்டிப்பா குழந்தைங்க எப்படி தாங்குவாங்க? ப்ராக்டிகலா யோசிச்சு பாருங்க.